Hello students, welcome to our YouTube channel. இந்த வீடியோல நாம EPFO SSA எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ஆன்லைன் மூலமா அப்ளை பண்றதுங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப் process தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு உங்க வீட்ல வச்சு உங்க மொபைல் இல்லனா லேப்டாப் ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுல நீங்களே ஓனாவே இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். என்னென்ன டீடைல்ஸ் ஃபில் பண்ணனும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ணனும், எதுல எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில் பண்ணனும். இது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நீங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. நீங்க உங்களோட அப்ளிகேஷன்ல மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா A to Z டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டிருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த வீடியோ கட்டாயம் பாத்துங்க. நிறைய பேர் இந்த வீடியோல கேட்டிருந்தீங்க டவுட் என்னன்னா, இந்த எக்ஸாம் SSC பேட்டர்னா பேங்கிங் பேட்டர்னா? SSC எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் சரி, பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த எக்ஸாம் ஈஸியா தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுத்தோட பேட்டர்னும் சேர்ந்து தான் இதுல வரும். ஓகேவா? அதனால SSC ப்ரிப்பேர் பண்ணவங்களும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள் தான், எழுதலாம். பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணவங்களும் எழுதலாம். ஓகேவா? ரெண்டு SSC அண்ட் பேங்கிங் ரெண்டுமே மிங்கிள் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இந்த எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த எக்ஸாமோட சிலபஸுமே நம்ம டெலிகிராம் சேனல்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டுத்துக்குமான லிங்க்குமே இந்த வீடியோக்கான பின்ட் கமெண்ட்ல இருக்கு. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் எவ்வளோன்னு கேட்குறீங்க தமிழ்நாட்டுக்கு. அதாவது இதுதான் இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைமா புது பேட்டர்ன்ல எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க 600 மார்க்குக்கு. ஓகேவா? சோ அதனால பாத்தீங்கன்னா எவ்வளவு கட் ஆஃப்ங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனா நீங்க இந்த 600 மார்க்குக்கு ஒரு 75% மார்க் நீங்க எடுத்துட்டீங்கன்னா நீங்க நிச்சயம் ஒரு ஜாப்பை வந்து செக்யூர் பண்ணிடலாம். எக்ஸாம் டேட் என்னங்கிறது இன்னும் அஃபிஷியலா அவங்க ரிலீஸ் பண்ணல. ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணதும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல இன்ஃபார்ம் பண்றோம். அடுத்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட், நான் ஃபைனல் இயர் படிக்கிறேன், நான் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எழுத முடியுமா? அதாவது இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் 26 ஏப்ரல். ஓகேவா? இந்த டேட்டுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபைனல் செமஸ்டர் ரிசல்ட் வந்துட்டுனா நீங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள், அதர்வைஸ் எலிஜிபிள் கிடையாது. மோஸ்ட்லி மே மந்த் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் இயர்ஸ்க்கு ரிசல்ட் வர்ற மாதிரி இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா? ஓகே, சோ இப்போ பார்க்கலாம் இம்பார்ட்டன்ட் டேட். இந்த எக்ஸாம்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இன்னையில இருந்து நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் ஏப்ரல் 26ஆம் தேதி. இந்த அப்ளை பண்ணும்போது ஏதாவது நீங்க மிஸ்டேக்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதை சரி பண்றதுக்கு ஏப்ரல் 27 அண்ட் 28 இந்த 2 நாள் நீங்க அப்ளை பண்ணும்போது பண்ண மிஸ்டேக்ஸை சரி பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம்ஸ்க்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா SC, ST, PWT எல்லா கேட்டகரி ஃபீமேல் கேண்டிடேட் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையவே கிடையாது. இவங்களை தவிர்த்து இருக்கக்கூடிய ஜென்ரல், OBC, மெயில் கேண்டிடேட் வந்து EWS கேண்டிடேட் வந்து மெயில் கேண்டிடேட் வந்து ஃபீஸ் 700 ரூபா பே பண்ணி ஆகணும். ஓகேவா? எந்த ஃபீமேலுமே ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். எந்த SC, ST, PWT, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட் ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். மற்றவங்க எல்லாருமே ஃபீஸ் பே பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க EPF எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த இது இருக்கா, இதுல நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கா, இதை நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னா பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்கும். இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்றதுக்கு இவ்வளவு ரூபாய், என்னென்ன டீட்டெயிலாம் கேட்டிருக்கோம். இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா டிக் இந்த மார்க் இருக்கும். ஓகேவா? இங்க பாக்ஸ் இருக்கும், அதை நீங்க டிக் பண்ணிட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட்ன்றதை கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட டீட்டெயில் எல்லாமே கேட்கும். உங்களோட நேம், உங்களோட 10th மார்க் ஷீட் இருக்கு தெரியுமா? உங்களோட 10th மார்க் ஷீட்ல உங்களோட நேம் எப்படி இருக்கோ, இனிஷியல் எப்படி இருக்கு, ஸ்பேஸ் விட்டுருக்கா, 10th மார்க் ஷீட்ல என்ன மாதிரி உங்க நேம் இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ண மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஃபாதர் நேம் என்னவோ, உங்க மதர் நேம் என்னவோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த். இந்த டேட் ஆஃப் பர்த்தும் 10th மார்க் ஷீட்ல உங்களோட டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் தான் நீங்க இதில் என்டர் பண்ணணும். அடுத்தது உங்களுடைய ஜெண்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஐடென்டி டைப், அதாவது என்ன ஐடென்டி கேட்கும்னா பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, இல்லைன்னா டிரைவிங் லைசன்ஸு, அடுத்தது பாஸ்போர்ட்டு, இந்த மாதிரியான இதெல்லாம் கேட்டிருக்கோம். இதுல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி அதோடைய நம்பரை இதில் போட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது அதர்ஸ்ன்னு இருக்கும். அதுல வேணா நீங்க வந்து உங்களோட ஆதாரை சூஸ் பண்ணிட்டு ஆதார் கார்டு நம்பரை நீங்க இதில் என்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நிறைய ஐடி ப்ரூஃப் கொடுத்துருக்கோம். அந்த ஐடி ப்ரூஃப்ல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிட்டு அதோட நம்பரை இதில் எழுதிக்கோங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த ப்ரூஃப்லாம் இல்லைங்கிற பட்சத்தில் கடைசி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணி ஆதார் கார்டு எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கும். ஆதார் கார்டோட நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, அதை என்டர் பண்ணதுக்கு அப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களோட அட்ரஸ் கேட்கும். உங்க அட்ரஸை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. உங்க அட்ரஸோட உங்களோட அந்த டோர் நம்பரு அதை எழுதிக்கோங்க. அடுத்து வந்து லொக்காலிட்டியில வந்து உங்களோட ஸ்ட்ரீட்டு, எத்தனாவது ஸ்ட்ரீட் அதை எழுதிக்கோங்க. அடுத்து உங்களோட கண்ட்ரி இந்தியா, ஸ்டேட் தமிழ்நாடு, உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்ன அதை என்டர் பண்ணிக்கிட்டு அதோட பின்கோட், டிஸ்ட்ரிக்டோட பின்கோடு, உங்களோட பின்கோடு என்னவோ அதை என்டர் பண்ணிட்டு உங்களோட இமெயில் ஐடி, இந்த இமெயில் ஐடி உங்க கையில ஆக்டிவா இருக்கணும். அது இமெயில் ஐடி அகைன் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட மொபைல் நம்பர், உங்க மொபைல் நம்பர் இப்போ கையில இருக்கணும் அண்ட் அது வந்து ஆக்டிவாகவும் இருக்கணும். ஓகேவா? ஏன்னா இந்த இமெயில் ஐடிக்கு தான் ஃபர்தர் டீடைல்ஸை வந்து EPFOல இருந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அட்மிட் கார்டு வந்துட்டா இல்லையா, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இமெயிலையும் மொபைல் நம்பர்லையும் தான் சென்ட் பண்ணுவாங்க. அதனால இது ரெண்டுமே கரெக்டாக ஆக்டிவா இருக்கிறத கொடுங்க. ஓகேவா?
ஓகே. ஸோ உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களோட ப்ரெசென்ட் அட்ரஸ் தான் நீங்க இப்போ சென்ட் பண்ணி இந்த இது என்டர் பண்ணிருக்கீங்க தெரியுமா, இந்த அட்ரஸ்ல தான் நீங்க உங்க பெர்மனன்ட் அட்ரஸான்னு கேட்கும். ஆமாண்ணா இது எஸ்ஸை கொடுங்க, இது ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடும். இல்ல என்னோட ப்ரெசென்ட் அட்ரஸ் வேற, என்னோட பெர்மனன்ட் அட்ரஸ் வேறனா பெர்மனன்ட் அட்ரஸ் என்னவோ அதை இதுல என்டர் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. என்டர் பண்ணதுக்கு அப்புறமா பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்லும். பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும்னா ஒரு கேபிட்டல் இருக்கணும், ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஸ்மால் ஆல்பாபெட் இருக்கணும், அடுத்து நம்பர் இருக்கணும், அடுத்து கேரக்டர்னு சொல்லுவாங்கல்ல, ஹேஷ், டாலரு, இது இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் இதெல்லாம் ஃபில் பண்ணி ஒரு 8 டிஜிட் வர்ற மாதிரியான ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்குவாங்க. அதை என்டர் பண்ணுங்க. அண்ட் அகைன் அதை என்டர் பண்ணிட்டு ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின் மாதிரி சிம்பிள் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதை ஒன்று சூஸ் பண்ணி அதுக்கான ஆன்சரை போட்டுக்கிட்டு உங்களுடைய இந்த பின்னு இந்த கேப்சா வரும்ல, இந்த கேப்சாவை என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேவா? நீங்க இப்போ எல்லாமே கொடுத்துட்டீங்க. இது எல்லாமே இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன டீட்டெயில் கொடுத்துருக்கோம், உங்களோட நேம் கொடுத்துருக்கோம், டேட் ஆஃப் பர்த், மதர் நேம், ஃபாதர் நேம், ஜெண்டரு, அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கோம்ல, இது எல்லாம் கரெக்டா, இது எதுவும் சேஞ்ச் பண்ணுவான்னு கேட்கும். இதை க்ளோஸை கிளிக் பண்ணிட்டு நீங்க கொடுத்த டீட்டெயில் எல்லாமே ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி இருக்கும். அது எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு தப்பா இருந்துச்சுன்னா எடிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்ல கரெக்டா இருக்குன்ற பட்சத்துல உங்களுக்கு நான் கொடுத்த டீட்டெயில் எல்லாம் கரெக்ட் தான், மை ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் கரெக்ட்ன்ட்டு இந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே டிக் பண்ணிட்டு ஓடிபியை சப்மிட் பண்ணுங்க. ஓகேவா? உங்களோட இந்த மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்கல்ல ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இதில் என்டர் பண்ணுங்க. ஓகேவா? என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்து வரும். ஓகேவா? இந்த மாதிரி பேஜ் வரும். உங்களுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் இங்கே இருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பரை ஒரு டைரியில் வச்சு எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டையும் எழுதி வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் நீங்கள் ஃபர்தராக என்ன ஒரு டீட்டெயில்னாலுமே EPF எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு அந்த இதை தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஓகே. இப்போ நீங்கள் ஓடிபி போட்டு என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்னு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் 1 by 1 ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதில் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். ஏன்னா இதில் தான் நீங்கள் எங்கே வேலை பார்க்க போகிறீங்க, என்ன உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸு, இது எல்லாமே இங்கே தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். இதை வச்சு தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்டிங் எல்லாமே போடுவாங்க. அதனால இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேவா? கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துட்டீங்க. உங்களுடைய அட்ரஸாக இருக்கட்டும், மொபைல் நம்பராக இருக்கட்டும், இமெயில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணும்போதே கொடுத்துட்டனால உங்களுக்கு இதில் கம்ப்ளீட்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? பர்சனல் டீட்டெயில் நீங்கள் இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இது நீங்கள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனில் பண்ணது ஃபில்லாக இருக்கும், டேட் ஆஃப் பர்த் ஃபில்லாக இருக்கும், ஜெண்டர் ஃபில்லாக இருக்கும், ஃபாதர் நேம், மதர் நேம் எல்லாம் ஃபில்லாக இருக்கும். இதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது வரும். ஓகேவா? இது எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ளது அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி அதுவாகவே ஃபில் ஆயிருக்கும். இதை தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். உங்களுடைய சிட்டிசன் ஆஃப் இந்தியாங்கிற சூஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன கேட்டகரி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் SC, ST, OBC, ஜென்ரலு, EWS இதில் ஏதாவது ஒன்றில் தான் நீங்கள் வருவீங்க. நீங்கள் என்ன கேட்டகரி அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். தமிழ்நாட்டில் BC, MBC நிறைய கேட்டகரி உண்டு. ஆனால் சென்ட்ரலாக எடுத்துக்கிட்டீங்க பார்த்தீங்கன்னா SC, ST, OBC, ஜென்ரலி, EWS தான். ஓகேவா? மோஸ்ட்லி நீங்கள் BC, MBCலாம் வரீங்கன்னா சென்ட்ரலில் OBCயாக தான் இருப்பீங்க. ஸோ OBC சூஸ் பண்ணிக்கோங்க. OBC சர்டிஃபிகேட் இல்லைங்கிறவங்க இப்போ உடனே அப்ளை பண்ணி 26 ஏப்ரலுக்கு முன்னாடி OBC சர்டிஃபிகேட்டு வாங்கி வச்சிடுங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுங்க OBCன்னு போட்டு. அண்ட் OBC சர்டிஃபிகேட் இந்த டேட்டுக்கு முன்னாடி வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து நீங்கள் PWD கேண்டிடேட்னா எஸ்ன்னு கொடுங்க இந்த இடத்துல, இல்லைன்னா நோன்னு கொடுங்க. எக்ஸ்ரிவியூஸ் வேணான்னு கேட்டிருக்கோம், எஸ்னா எஸ், இல்லைன்னா நோன்னா நோ கொடுங்க. உங்களோட ரிலீஜியன் வந்து மைனாரிட்டியான்னு கேட்டிருக்கோம், எஸ்னா எஸ், இல்லைன்னா நோன்றதை கொடுங்க. நீங்கள் என்ன ரிலீஜியனை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்கோம், அதை கொடுத்துக்கோங்க. அடுத்தது நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இல்லைன்னா EPFல வேலை பார்க்கிங்களான்னு கேட்கும். ஆமானா எஸ், இல்லைன்னா நோன்றதை கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாயி நம்பர் இருக்கும்ல, அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு மேரிட் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்கோம், மேரிட்னா மேரிடு, அன்மேரிடு, சிங்கிள்ன்றதை கொடுத்துருங்க. ஓகேவா? கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த கேப்சா இருக்கும். இந்த கேப்சா என்டர் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பர்சனல் டீடைல்ஸ் பார்த்தீங்களா, இந்த இன்கம்ப்ளீட் இருக்கா, பர்சனல் டீடைல்ஸ் கொடுத்தாச்சு, இது இப்போ கம்ப்ளீட் மாறும். அடுத்த ஸ்டெப்பான ஆதார் டீடைல்ஸ்க்கு போகும். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ண ரெட் கலர்ல இருக்கிறதெல்லாம் கிரீன் கலர்ல மாறிக்கிட்டே வரும். ஓகேவா? டு யூ ஹேவ் ஆதார்னு கேட்டுக்கும், எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, சப்மிட் பண்ணுங்க. ஏன்னா எல்லாத்தையும் ஆதார் இருக்கும். ஓகேவா? அடுத்தது உங்களுடைய நேமு, அப்ளிகேஷன் நம்பரு, உங்களுடைய நேமு, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டாம். அடுத்தது இந்த மூணில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஓப்பனாக ஷேர் பண்ணுறதுக்கு அனுமதிக்கிறீங்களா, இல்லை உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ண இன்ஃபர்மேஷனும் ஆதார் இன்ஃபர்மேஷனும் மிஸ்மேட்ச் ஆயிருக்கா, அடுத்தது உங்களோட ஆதார் நம்பரை நீங்கள் ஷேர் பண்ண விரும்பலையா, 3 ஆப்ஷன் கேட்டிருக்கோம். இதில் எது நீங்கள் சூஸ் பண்ண விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி
ஐ வில் நாட் ஷேர் த ஆதாரங்களை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கிட்டு உங்களோட கேப்சா இதில் என்டர் பண்ணிட்டு சப்மிட்னு இருக்கும், சப்மிட்ன்றதை கொடுங்க. இப்போ நீங்கள் ஆதார் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் ஆனது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது வரும். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, சோஷியல் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட், அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிடும். அடுத்தது உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும்னு கேட்டுக்கும். எனக்கு இங்கிலீஷ் ரீட் பண்ண தெரியும், ரைட் பண்ண தெரியும், ஸ்பீக் பண்ண தெரியும். இந்த 3த்தையுமே டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது நீங்க எக்ஸாம்ஸ் எந்த சென்டர்ல எழுத ஆசைப்படுறீங்கன்னு கேட்டிருக்கோம். 4 ப்ரிஃபரன்ஸ் நீங்க கொடுக்கணும். ஓகேவா? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன எக்ஸாம் சென்டர்னா மதுரை இருக்கு, கோயம்புத்தூர் இருக்கு, சென்னை இருக்கு. ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் இந்த 3 எக்ஸாம் சென்டர் தான். உங்க ஊருக்கு பக்கத்தில் இந்த 3ல எது இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா போடுங்க. ஸ்டேட் தமிழ்நாடு சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஊருக்கு பக்கத்தில் எது இருக்கோ, இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்க உங்களோட ஊருக்கு பக்கத்தில் கோயம்புத்தூர் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கோயம்புத்தூர் முதல் ப்ரிஃபரன்ஸா கொடுங்க. அடுத்து தமிழ்நாடு சூஸ் பண்ணுங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள வேற மதுரை இல்லைன்னா சென்னையில் ஏதாவது ஒன்று கொடுங்க. அடுத்து தமிழ்நாடு சூஸ் பண்ணுங்க. ரிமைனிங் உள்ள ஒன்று இங்கே கொடுங்க. ஓகேவா? 4வது ப்ரிஃபரன்ஸு தமிழ்நாடு பக்கத்தில் உள்ள ஸ்டேட்டு கேரளா. உங்க கேரளா பக்கத்தில் இல்லைன்னா உங்களுக்கு ஆந்திரா பக்கத்துலன்னா அந்த ஸ்டேட்டை ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துட்டு அந்த ஸ்டேட்டில் உள்ள சிட்டியை கொடுங்க. மோஸ்ட்லி நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக என்ன கொடுத்தீங்களோ அதான் உங்கள் எக்ஸாம் சென்டராக வரும். அந்த ப்ரிஃபரன்ஸை நீங்கள் உங்களோட ஊருக்கு பக்கத்தில் உள்ள சிட்டியை கொடுத்துக்கோங்க. ஓகே? கொடுத்துட்டு உங்களுக்கு டைப்பிங் 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் டைப்பிங் ஸ்பீடு இங்கிலீஷில் இருக்கான்னு கேட்டிருக்கோம். இருக்குங்கிற பட்சத்தில் எஸ் கொடுங்க. எஸ் தான் கொடுக்கணும், ஏன்னா டைப்பிங் எக்ஸாம்ஸ் இருக்கு. இல்லைனாலுமே எஸ் கொடுத்துட்டு டைப்பிங் கற்றுக்கோங்க. ஓகேவா? அடுத்து செக்யூரிட்டி கோட் இந்த கேப்சாவை என்டர் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்கள்கிட்ட இப்போ வந்து உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்கும். நீங்க டிகிரி பாஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்கும். பாஸ்ட்னு கொடுத்துக்கோங்க. எந்த இயர் பாஸ் ஆனீங்கன்னு கேட்கும். இயரை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்க எந்த டிகிரி முடிச்சீங்க, பிஇ முடிச்சிங்களா, பிஏ முடிச்சிங்களா, பிஎஸ்சி முடிச்சிங்களா, எது முடிச்சிங்கன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட யூனிவர்சிட்டி நேம் என்ன, நீங்க டிகிரி படிச்சிருப்பீங்க ஒரு காலேஜில், அது எந்த யூனிவர்சிட்டி கீழே வருதோ அந்த யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி வந்துச்சு, அதாவது பர்சன்டேஜா சிஜிபிஏவா எதுங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட சிஜிபிஏ டீட்டெயில் கேட்கும். சிஜிபிஏ டீட்டெயிலை கொடுங்க. பர்சன்டேஜ்னா பர்சன்டேஜ் டீட்டெயிலை கொடுங்க. ஓகேவா? கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கேப்சாவை என்டர் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸுமே நான் ஃபில் பண்ணியாச்சு. இப்போதான் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க கவனிக்கணும். ஏன்னா இதுல தான் நீங்க எங்க வேலை பார்க்க போறீங்கிற அந்த ப்ரிஃபரன்ஸை கொடுக்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா 22 ப்ரிஃபரன்ஸ் உண்டு. ஓகேவா? 22 ப்ரிஃபரன்ஸ் உண்டு. இந்த 22 ப்ரிஃபரன்ஸும் நீங்க கட்டாயம் கொடுத்துதான் ஆகணும். ஓகேவா? எனக்கு தமிழ்நாட்டில் மட்டும் தான் வேலை பார்க்கணும், அப்ப நான் தமிழ்நாட்டை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க 22 நீங்க கொடுத்தாதான் உங்களுக்கு ஃபார்மை வந்து அப்ளை பண்ணவே முடியும். ஓகேவா? நீங்க எப்படி கொடுக்கணும்னா முதல் 22 இருக்கா எல்லாம் பாருங்க. ஆந்திரா, பீகார், சத்தீஸ்கர், டெல்லி, குஜராத், கோவான்னு எல்லாம் இருக்கு. ஓகேவா? முதல்ல நீங்க எங்க வேலை பார்க்க ஆசைப்படுறீங்களோ அதை முதல் ப்ரிஃபரன்ஸா கொடுங்க. இப்ப நான் தமிழ்நாட்டில் தான் வேலை பார்க்க ஆசைப்படுறேன்ற பட்சத்துல செலக்ட் இருக்கா இது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா 1ல இருந்து 22 வரைக்கும் நம்பர் இருக்கும். தமிழ்நாடை 1ன்னு கொடுத்துக்கோங்க. அப்படின்னா முதல் ப்ரிஃபரன்ஸா நீங்க தமிழ்நாடு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இப்ப எனக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கலன்னு பட்சத்துல நான் இப்போ வந்து கேரளாவில் ஒர்க் பண்ண ஆசைப்படுறேன். கேரளா எங்க இருக்கு பாருங்க. கேரளா வெயிட் பண்ணி ஓகே கேரளா இதுல பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஆந்திரா, நான் ஆந்திராவில் வேலை பார்க்க ஆசைப்படுறேன். இப்போ ஆந்திராவை கிளிக் பண்ணி நான் ஆந்திராவை 2வது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். இந்த ஆர்டரில் நீங்கள் ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க. உங்களுக்கு எங்கே வேலை பார்க்க, எனக்கு தமிழ்நாட்டில் மட்டும் தான் வேலை பார்க்க ஆசை, மற்ற இடத்துல வேலை பார்க்க ஆசை இல்லைன்னா தமிழ்நாட்டை முதல் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துட்டு மிச்சம் உள்ள ஸ்டேட்டை ஏதாவது ஒரு நம்பரை கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க எடுக்கக்கூடிய மார்க் இருக்கு தெரியுமா, அந்த மார்க்ல நீங்க எந்த ஸ்டேட்டோட கட் ஆஃப், நீங்க கொடுத்த ப்ரிஃபரன்ஸ்ல எந்த ஸ்டேட்டோட கட் ஆஃப் கிளியர் பண்றீங்களோ அங்கதான் உங்களுக்கு வேலை இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா தமிழ்நாடு கொடுத்துருக்கேன், 2வது ப்ரிஃபரன்ஸா ஆந்திரா கொடுத்துருக்கேன், 3வது ப்ரிஃபரன்ஸா கர்நாடகா கொடுத்துருக்கேன், 4வது ப்ரிஃபரன்ஸா நான் டெல்லி கொடுத்துருக்கேன், 5வது ப்ரிஃபரன்ஸ் 6வது ப்ரிஃபரன்ஸ் இப்போ நான் கொடுத்துட்டேன். நான் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ்ல 600 மார்க்கா. ஓகே, ஸோ இந்த 600 மார்க்ல நான் ஒரு குறிப்பிட்ட மார்க் எடுக்கிறேன். இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு கட் ஆஃபா வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, நான் எடுத்த மார்க் தமிழ்நாடோட கட் ஆஃப் விட கூட இருந்துச்சுன்னா எனக்கு தமிழ்நாட்டில் வேலை கிடைச்சிடும். ஒருவேளை நான் ஒரு குறிப்பிட்ட மார்க் எடுத்திருக்கேன், தமிழ்நாட்டுக்கு ஒரு கட் ஆஃப் வச்சிருக்காங்க, நான் எடுத்த மார்க் தமிழ்நாட்டுக்கு வச்ச கட் ஆஃபை விட கீழே இருக்குன்னா எனக்கு தமிழ்நாட்டில் வேலை கிடைக்காது. ஆனா நான் எடுத்த மார்க் ஆந்திராக்குன்னு ஒரு கட் ஆஃப் வச்சிருக்காங்கல்ல, ஆந்திராவோட கட் ஆஃப் விட கூட இருந்துச்சுன்னா எனக்கு ஆந்திரால தான் வேலை கிடைக்கும். ஒருவேளை நான் ஆந்திராவோட கட் ஆஃபையும் கிளியர் பண்ணலன்னா 3வது ப்ரிஃபரன்ஸ் பார்ப்பாங்க, கர்நாடகாவோட கட் ஆஃப். இது மாதிரி நீங்க எடுத்துக்கூடிய எல்லா ப்ரிஃபரன்ஸையுமே செக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா நீங்க எங்க வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ஸ்டேட்டை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா கொடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ரிஃபரன்ஸா கொடுங்க. நான் ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா முடியாது, எல்லாத்தையுமே கொடுத்து தான் ஆகணும். ஓகேவா? கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா கொடுங்க. தமிழ்நாட்டை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா கொடுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் நல்ல வேகன்சி வந்து இருக்கு. ஓகேவா? இது முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சப்மிட் கேட்கும், சப்மிட் கொடுத்துக்கோங்க யூஸ்வலா நம்ம பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் கேட்கும், போட்டோகிராஃப், உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்களோட மொபைல்ல ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ண காப்பி பாத்தீங்கன்னா 10 KB இருந்து 200 KB இருக்கணும் உங்களுடைய போட்டோ. ஓகேவா?
அந்த ஃபோட்டோ பேக்ரவுண்ட் என்னன்னாலும் இருக்கலாம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஃபார்மல் ஃபோட்டோவாக இருக்கும். அதை இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அதை ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 கேபில இருந்து 30 கேபிக்குள்ள இருக்கணும். அதை ஸ்கேன் பண்ணி எடுத்துட்டு அதையுமே அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட சிக்னேச்சர் ஒரு ஒயிட் கலர் பேப்பர்ல போட்டு அதையுமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா சப்மிட் கொடுங்க. ஓகேவா? எல்லாமே கரெக்டா இந்த சைஸுக்குள்ள இருந்தால் தான் அப்லோட் ஆகும், இல்லைன்னா அப்லோட் ஆகாது. ஸோ அந்த சைஸ் இந்த ஃபார்மேட்ல நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த ஜேபிஜி அந்த ஃபார்மேட்ல தான் இருக்கணும். அந்த ஃபார்மேட்ல எடுத்து வச்சுக்கிட்டு உங்களோட மொபைல்ல ஸ்கேன் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ஃபார்மேட் இந்த சைஸ்ல எடுத்து வச்சுட்டு அதை நீங்க அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீடைல் இப்போ எல்லாமே கிரீன் கலர்ல வந்துட்டா, கான்டாக்ட் டீடைல்ஸ் ஆல்ரெடி கிரீன்ல இருந்துச்சு, பர்சனல் டீடைல்ஸ் கொடுத்தாச்சு, ஆதார் டீடைல் கொடுத்தாச்சு, அப்ளை பண்றது கொடுத்தாச்சு, குவாலிஃபிகேஷன் கொடுத்தாச்சு, ரீஜியனை கொடுத்தாச்சு, டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இதுவுமே கிரீன் கலர்ல வந்துடும். அதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிட் கேட்கும். எல்லாமே நீங்க இது வரைக்கும் ஃபில் பண்ண எல்லாமே உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் மாதிரி காட்டும். அந்த பிடிஎஃப் மாதிரி காட்டினதுல எல்லாம் கரெக்டா இருக்கா, இல்ல இதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா எடிட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சரியா இருக்குன்ற பட்சத்தில் ஃபைனல் சப்மிட் கொடுத்துருங்க. ஃபைனல் சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் வரும். அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஃபீஸ் பே பண்ணணும். ஃபீஸ் யாரெல்லாம் பே பண்ணணும்? இவங்கெல்லாம் ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். ஃபீஸ் யாரெல்லாம் பே பண்ணணும்? ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ், மெயில் கேண்டிடேட் மட்டும் தான் ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். அவங்க மட்டும் தான் 700 ரூபா ஃபீஸ் பே பண்ணணும். இந்த பேமெண்ட் ஆஃப் த ஃபீஸ் இந்த இடத்துல வந்துடும். அதை கிளிக் பண்ணி நீங்க ஃபீஸ் 700 ரூபா பே பண்ணணும். பே பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு உங்க மொபைல்ல கன்ஃபர்மேஷன்ஸ் வந்துடும் அண்ட் உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்துடும். வந்ததுக்கு அப்புறமா நீங்க அப்ளை பண்ணதுக்கான பிரிண்ட் அவுட்டை இதே வெப்சைட்ல எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க. இனிமே எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ரெடியாக வேண்டியதுதான். ஓகேவா? இந்த எக்ஸாம்ஸோட சிலபஸ் என்ன, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இது எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிருக்கோம். அதை நீங்க பார்த்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. எஸ்எஸ்சி படிச்சுட்டு இருந்தாலும் சரி, பேங்கிங் படிச்சிருந்தாலும் சரி, உங்களோட லெவலுக்கு தான் உங்களோட இந்த எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. ஸோ அதனால சின்சியரா நீங்க படிச்சீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸை நிச்சயமா கிளியர் பண்ணிடலாம். 600க்கு 75% மார்க்கை டார்கெட் பண்ணுங்க. நிச்சயம் ஒரு ஜாப் வந்து செக்யூர் பண்ணிடலாம். டெலிகிராம் சேனல் லிங்க் இதில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஜாயின் பண்ணாதான் ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் டேட் வந்தோன்னா அதிலே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கட்டாயம் லைக் பண்ணிக்கோங்க. EPFO எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.